விஜய் வந்து அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்தாரோ இல்லையோ அவரே சொல்றாரு, எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. பட் நம்ம என்ன சொல்றேன்னா, உங்களோட வெற்றிகள் தொடரும் போது உங்களுக்கான பிளேஸ் காத்துரும். விஜய் சாரே வந்து மெக்னானிமஸா அவர்கிட்ட அந்த சீனை வைங்க, இந்த மாதிரி டயலாக் வைங்கன்னு சொல்லியிருக்காரு. துப்பாக்கி எப்படிங்க சிவா? கிரவுண்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்கள் கையில் தான். இந்த மூமெண்ட் அவர் அப்படி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பல எதிரி உருவாயிடும். அவருக்கு எதிராக பல குரூப் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த படம் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் அவர் சொல்லியிருந்தாரு. அது கடைசி படமாக தான் இருக்குமா, இல்லை தொடர்ந்து விஜய் இன்னைக்கு அரசியல் பரபரப்பு பார்க்குறீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பயங்கர பரபரப்பு. அவர் வந்து 13 நிமிஷம் பேசுறாரு. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம். என்ன நண்பா, என்ன நண்பி? இந்த சினிமாவில் நான் வந்து சாதித்த மாதிரி அரசியலும் நான் சாதிக்கணும், அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நான் வந்து ஒரு 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 கேட்டலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ரஜினி சாருடைய அச்சு அசலை தான் நான் பார்த்தேன். தலைவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய அழகுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, நிறைய கவனிக்கணும், நிறைய கேட்டுக்கணும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம எப்போ தேவையோ அப்போ பேசணும். அந்த விஷயத்தில் கரெக்டாக விஜய் சார் ரஜினி சாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. ஒன்று ரஜினி சார் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் இப்போ இவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இவர் சுற்றி ஒரு தலைவன் குரூப் இருக்கணும். ஒரு 20 பேர் 10 பேராவது இருக்கணும். எல்லா மக்கள் பார்த்து வாவ் இவ்வளோ பெரிய தலைவனா நம்ம கூட இருக்காருன்னா, விஜய் சாரோட இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு திரையுலகத்தின் ஜாம்பவான் திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜாம்பவான்லாம் சொல்லி நம்மளை போட்டு மாட்டிடாதீங்க. நம்மளும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு மனிதர் தான். எல்லோரும் உங்களை மாதிரி நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல அனுபவம் தான் சார். அனுபவம் தான். அனுபவத்தோட பிரச்சனைகளோட அதனுடைய இதோட சந்தோஷத்தோட இருக்கும். விஜய் வந்து அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அமரன் படம் கொடுத்து கலெக்ஷனில் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயம்லாம் சொல்லலாம். எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற டாப்பிக்கில் நான் போவானான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்சி. இப்போ நம்ம இவர் இல்லை அப்படின்னா அவருங்க டீமில் அப்செட் ஆவாங்க, இன்னொருத்தரும் சொன்னால் அந்த டீம் இந்த டீம் அப்செட் ஆவாங்க. அதனால் அந்த டாப்பிக்குள்ளே போவானா. சினிமா பொறுத்தவரைக்கும் சார் ஒரு டெமோக்ராட்டிக்கான ஃபீல்டு. உங்களுக்கு இத்தனை வருஷம் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இவர் தான் வருவாரா அவர் தான் வருவாரா நம்ம சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் எப்போ யாரை ரசிப்பாங்க, யாரை உச்சத்தில் கொண்டு வருவாங்க நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் பல வருஷங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் ரஜினி சார் வந்து ஒரு பிரேக் கொடுக்குறாரு. 3 நடிகர்கள் 4 நடிகர்கள் வந்து நிற்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2003 பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் விஜய் சார் இட்டு கொடுத்துருக்காரு, ஒரு சைடில் அஜித் சார் கொடுத்துருக்காருன்னா, ஒரு சைடில் சூர்யா சார் கொடுக்குறாரு, இன்னொரு சைடில் விக்ரம் சார் கொடுக்குறாரு. தில் தூள் ஞாபகம் இருக்குல்ல அந்த பீரியட்ல? ஆமாம், 4 பேருமே நிற்கிறாங்க, டாப்பில் வந்து நிற்கிறாங்க. நம்ம அந்த பீரியட் பார்த்தோம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க ரஜினி சாரோட ஈரா ஓவர் அப்படின்றாங்க. 2004 கில்லி எல்லாம் வந்து 2004 பட்டை கிளப்பிட்டு இருக்கு. அப்போ வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. 2005 வரார் தலைவர் திருப்பி. சந்திரமுகி படத்தை கூட இருந்துச்சு, அடிச்சு தம்சம் பண்ணி நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் நிற்கிறாரு. கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு மேல அந்த படம் ஓடிச்சு. இப்போ நம்ம அது பிறகு நோ லுக்கிங் பேக் ஃபார் ரஜினி சார். 2005 அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு நோ லுக்கிங் பேக் அட் ஆல். தொடர்ந்து இன்னைக்கு வரையும் மிகப்பெரிய வெற்றிகள். லியோன்றதான் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது, அதிகபட்ச கலெக்ஷனாக இந்த தமிழ் சினிமாவில். அடுத்ததாக இப்போ வந்து வேட்டையின் படத்துக்கு நல்ல டாக் வந்திருக்கு. அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கூலி படத்துக்கு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது நான் சொல்ல வர்றது என்னென்னா, எதுவுமே நம்மளால் கணிக்க முடியாது சினிமாவில். எது நடக்கும், யார் எப்படி, ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளால் கணிக்கவே முடியாது சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னு அஜித் சார் சொல்லிட்டே இருந்தாங்க. அவருக்கு யூத் மட்டும் தான் வருவாங்க, ஓப்பனிங் மட்டும் தான் வரும், அது பிறகு ஒன்றுமே நடக்காதுனாங்க. அடித்து தம்சம் பண்ணுறாரு விஸ்வாசம் ஒரு படத்தில். விஸ்வாசம் படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் மாபெரும் வெற்றி. அது பிறகு தி பிக்கஸ்ட் ஸ்டாராக இருக்கார். ஓகேங்களா? இன்றைக்கி அவரோட படங்களை எல்லா ஃபேமிலியும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது துணிவுன்ற படத்துக்கு அவ்வளோ மிக்ஸ் டாக் வருது. ஆக்ஷன் படமாக இருக்குது, அதில் காமெடி பண்ணுறாரு, ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணுறாரு, மாபெரும் வெற்றி அடையுது. இப்போ அடுத்த படமாக அவர் வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2023 வந்த பிறகு ஒரு படம் வரல. எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறதே அஜித் சாருடைய படம் அடுத்த படம் விரைவில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டாராக மாறி இருக்காரு. ஸோ எல்லா எண்ணங்களையும் எல்லா கணிப்புகளையும் பொய்ப்பிக்கிறது தான் சினிமா. நம்ம ஒன்று கணிப்போம், சினிமா வேற ஒன்று செய்யும். ஏன்னா ரசிகர்கள் மாறிட்டே இருப்பாங்க. ரசிகர்களுடைய மாற்றங்கள் படத்தை பொறுத்து இருக்குது. படம் எப்படி ஒருத்தர் கொண்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். we are all வெரி ஹாப்பி. இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே ஹாப்பி. என்னன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தது வந்து மாபெரும் சக்ஸஸாக பார்க்குறோம். அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லாருமே ஹாப்பி. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கணும்.
அவரும் வந்து அந்த மாதிரி பிளேஸ்க்கு வரணும், அவரே எதிர்பார்க்குற மாதிரி. அவர் எதிர்பார்த்தாரோ இல்லையோ அவரே சொல்றாரு, எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. பட் நம்ம என்ன சொல்றேன்னா, உங்களோட வெற்றிகள் தொடரும் போது உங்களுக்கான பிளேஸ் காத்திருக்கு. அதனால வெற்றிகள் தொடரட்டும் தான் நம்ம வாழ்த்தணும். ஏன் அந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னா, கோட் படத்தில் வந்து ஒரு கன் எடுத்து இனிமேல் நீங்கள் பார்த்துக்கங்க சிவா அப்படின்னு சொல்லி பொறுப்பு ஒப்படைக்கிற மாதிரி சொன்னார். ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்து சிவா வந்திருக்காரோ அப்படிங்கிறது தான் நம்ம இல்ல இது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் தான். அதாவது எப்படி வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இல்ல விஜய் சாரே வந்து மெக்னானிமஸா அவர்கிட்ட அந்த சீனை வைங்க, இந்த மாதிரி டயலாக் வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம வந்து அதை எப்படி பார்க்கணும்னா, அடுத்த 2-3 வருஷத்துல இதை பத்தி பேசும்போது நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓ இதை வந்து விஜய் சார் அன்னைக்கே கணிச்சாரு அப்படின்னு அப்போ பேசலாம். இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் டு டாக் இந்த மாதிரி. ரெண்டாவது அவரே விரும்ப மாட்டார், சிவகார்த்திகேயன் அவர்களே விரும்புறது இல்லை, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் என் படம் வெற்றி அடையுது, நான் இதே மாதிரி படங்களை வெற்றிகரமாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுடைய அன்பு எனக்கு நிறைய கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அடுத்தடுத்த கட்டம் போகணும்னு ஆசைப்படுறேன். அவரை குறுகிய வட்டத்தில் போய் கொண்டு வந்துட்டு இந்த மூமெண்ட் அவர் அப்படி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பல எதிரி உருவாகிடுவாங்க. அவருக்கு எதிராக பல குரூப் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து. ஆனால் அஜித் வந்து சொல்லியிருக்காரு, சிவா இப்போ தான் நீங்கள் எதிரி உருவாகிட்டாங்க, இப்போ தான் நீங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அஜித் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல். இப்போ அஜித் சாரே அதை சொல்லியிருக்காருன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் தெரிஞ்சிருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த அளவு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வெயிட் பண்ணுவோம், அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் அவர் எந்த உச்சத்துக்கு போகிறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அதுக்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது. அந்த வெற்றிகளும் அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்போது, அமரன் மாதிரி அடுத்தடுத்த வெற்றிகளும் உருவாகும் போது கண்டிப்பாக அவருக்கான பிளேஸ் கிடைச்சிடும். இப்போது விஜய் அவர்களுடைய அடுத்த படம் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் அவர் சொல்லியிருந்தாரு. அது கடைசி படமாக தான் இருக்குமா, இல்லை தொடர்ந்து விஜய் இன்னைக்கு அரசியல் பரபரப்பு பார்க்குறீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கர பரபரப்பு. அவர் வந்து 13 நிமிஷம் பேசுகிறாரு, எல்லா ஊடகங்களும் அதை பேசிட்டு இருக்கு. அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டு 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 இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்கியிருக்காங்களே. அப்போ அவருக்குன்னு ஒரு சென்சேஷன் இருக்குல்ல, அப்போ அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு, அதில் என்ன போட்டிருக்குன்னா 23% வந்து அவருக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு சர்வே வந்திருக்கு. அதில் திமுக 31% இருக்குது. பட் ஆனால் விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 4-5% சொல்லிட்டு விஜய் சாருடைய படம் தாவேக்காவுக்கு வந்து 23%, ஏடிஎம்க்கும் 23%. நினச்சி பாருங்க, 54 வருடம் இருக்கிற ஏடிஎம்கேக்கு 23% ஓட்டு. இப்போதான் விழா பண்ணியிருக்காங்க, அவங்க 23%. அப்போ அவருக்கான ஃபேன் பேஸ் அவ்வளோ இருக்குல்ல. அது வந்து ஒரு அது ஒரு சர்வேன்னு எடுத்திங்கன்னா அது வந்து அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். பட் அதை விட்டுருங்க, அதை வந்து யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, பயாஸ்டாக பண்ணாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சர்வே ஒன்று சொல்லுது இல்லை, அதில் திமுக தான் ஏசு சொல்கிறாங்க 31% அவங்கள தான் கிடைக்கும்னு. காரணம் என்னென்னா தனித்தனி கட்சிகளாக காமிக்கிறாங்க. இது கூட்டணியாக வந்தால் தான் எப்படி மாறும்? ஏன்னா தமிழகம் ஃபுல்லாக கூட்டணி தான். எப்படியாவது ஒரு கூட்டணி ஒன்று அமையும். கூட்டணி அமையும் போது எல்லா ஓட்டுகளும் மாறும். இப்போது திமுக 31%, ஸ்டில் அவங்க தான் நம்பர் 1, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வராங்க, 23% வந்து விஜய் சாருக்கு கிடைக்கும், அவருடைய கட்சி கிடைக்கும் அப்படின்னும் போது எல்லாரும் வாவ் என்னடா இது மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ரீச் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜய் சாருக்கான பவர் அது காமிக்குது, அவர்கிட்ட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி காமிக்குது. அதனால அந்த ஜோனுக்குள்ள அவர் போயிட்டார். அவருக்கு இந்த படம் தான் இப்போதைக்கு கடைசியாக இருக்கும். ஏன்னா அந்த ஜோனுக்குள்ள போயிட்டார் கம்ப்ளீட்டாக. இது வந்து என்ன சொல்றது, ஜெயிக்கணும், தோக்குறதுன்றது ஆப்ஷனே கிடையாது. அவர் சொன்னார்ல தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் அப்படின்னார்ல, அதே தான். தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் அபவுட், அதாவது தோத்துருவோன்ற எண்ணமே கிடையாது, ஜெயிக்கிறோம் அதுதான் ஆப்ஷன். அந்த எண்ணத்தில் போயிட்டு இருக்காருல்ல. அதனால அவருடைய எண்ணத்தில் நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அவர் திருப்பி இன்னொரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் எங்கே போய் நிற்பாருன்னு தெரியாது நம்மளுக்கு. 2024 தான் நமக்கு தெரியும் எங்கே எவ்வளோ ஜெயிப்பார், எத்தனை சீட்ஸ் கிடைக்கும், அவரே ஆட்சி அமைப்பாரா, இல்லை ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கட்சிகளாக மாறுமா, இதெல்லாம் நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் தான் அவருடைய அடுத்த கட்டமே இருக்கும் நிகழ்வுகள். ஆனால் இப்போதைக்கு அவர் சொன்னது தான் எனக்கு தெரியுது, நோ லுக்கிங் பேக். 69ஓட நம்ம சரி சார், தேங்க்யூ சார், இவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இதில் அரசியலில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம விட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் அரசியலுக்கு போனாலும் சினிமாவில் அவர் இடம் காலியாக இருக்கும், அந்த இடத்துக்கு யார் வருவாங்கன்னு நீங்கள்? இல்லை காலியாக அவர் சார், இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் காலியாக. நான் அதை சொன்னேன், உதாரணம் சொன்னேன். ஒரு 4 வருஷம் வந்து காலியாக இருக்கும்போது ரஜினி சார் படம் பண்ணல. 2001 வந்து 2 வந்து பாபா படம் வருது, 3-4 படமே பண்ணல. தமிழ் சினிமா காலியாக இருந்ததா? உடனே எல்லாம் வந்துட்டாங்க. காக்கால மாபெரும் வெற்றியை வந்து சூர்யா சார் கொடுக்குறாரு, தில் கொடுக்குறாரு, தூள் கொடுக்குறாரு விக்ரம் சார், அது பிறகு வந்து இவர் கில்லி கொடுக்குறாரு, அவர் வந்து இது கொடுக்குறாரு. படம் பயங்கரமான வெற்றிகள். அஜித் சார் வந்து மாபெரும் வெற்றிகள் கொடுக்குறாரு, அப்போ தான் வந்து வாலி எல்லாம் கொடுக்குறாரு, மிகப்பெரிய வெற்றி அடையுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து உருவாகிட்டாங்க, 4 பேர் டாப் ஸ்டார்ஸாக வந்து நின்ட்டாங்க. அந்த டைமில் ரஜினி சார் இருக்கும்போதே, கமல் சார் இருக்கும்போதே டாப் ஸ்டார்ஸாக 4 பேர் வந்து நின்ட்டாங்களா இல்லையா? சினிமா அப்படிதான், காலியாக இடமெல்லாம் இருக்காது. அடுத்தடுத்த ஸ்டார்கள் நிறைய பேர் உருவாக்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுத்துட்டு வரும்போது அவங்க நேராக வந்து அந்த பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அது வந்து காலியாக இருந்தால் தான். இப்போ இதே வந்து விஜய் சார் இன்னொரு படம் நடிக்கிறார் வச்சுங்களேன் 2027, அப்போ வந்து எதுவுமே இருக்காது, காலியாக இருக்காது பொசிஷன். ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு படம் வந்துச்சு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடமே காலியாக இருக்காது. ஆனால் அவர் ஒரு வேளை 4-5 வருஷம் கேப்பாக போயிடுச்சு வச்சுங்களேன், அப்போ அந்த பொசிஷனாக
அது நிரப்பப்படும். அந்த டைமில் பேசலாம். இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையும் வந்து விஜய் சார் 2025 வரையும், ஏன்னா இந்த படம் வந்து அவருடைய படம் 2025 வெளியாக போகுது. அப்போது நம்ம தொடர்ந்து அவரை பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம் சினிமாவில். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 பற்றி இதை பற்றி பேசலாம். நீங்கள் விஜய் சார் கூட நெருக்கமாக பழகிருக்கீங்க, அவரை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு. அரசியலில் இப்போ அவர் போய்கிட்டு இருக்க அந்த பாதை சரியானதா, அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியானதா இருக்கா, இல்லை வேற எதுவும் மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு? நான் அவரை 2-3 தடவை பார்க்கும்போது அவரோட பேசியிருக்கேன் நிறைய. அவருடைய எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, ரஜினி சார்கிட்ட அதே ட்ரிபியூட் அவர்கிட்ட பார்த்தேன். ரஜினி சார் நிறைய பேச மாட்டார். ரஜினி சார் நம்மளை பேச வைப்பார். அவர் கேள்விகள்லாம் எப்படி இருக்குன்னா, போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட போட்டு வாங்கிட்டே இருப்பார். நம்மளை கேட்பாரு, நம்ம வந்து டவுலோடரோன்னு பேசிகிட்டே இருப்போம். ஆளுதான் அவர் தெரிஞ்சுப்பார். ஓ இவங்க எது சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க. ரஜினி சாரும் அப்படி தான் பண்ணுவார். அப்படியே ரஜினி சாருடைய அச்சு அசலை தான் நான் பார்த்தேன் விஜய் சார்கிட்ட. ஓகே, எல்லாமே கமர்ஷியல் வெற்றிகளை தாண்டி மற்றவங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்குறதும், அதை யோசிக்கிறதும், அதுலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளாம் தொண்டனாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேசுகிறோன்னா அந்த தொண்டை தான் இருக்கணும். அங்கே போய் தலைவனை நிற்க முடியாது. என்ன காரணம்னா, தலைவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய அழகுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, நிறைய கவனிக்கணும், நிறைய கேட்டுக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம எப்போ தேவையோ அப்போ பேசணும். அந்த விஷயத்தில் கரெக்டாக விஜய் சார் ரஜினி சாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கார். ஒன்று ரஜினி சார் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் நான் இந்த அரசியலுக்கு வரேன்னு இறங்கி சொல்லிட்டு அப்புறம் வரல. சில காரணங்கள், அது ஹெல்த்து காரணம். ரெண்டாவது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அவர் 96 வந்திருக்கலாம், 95, 96 வந்திருக்கலாம். அப்போ விட்டுட்டு இப்போ வந்து வரலாமா வேணாம்னு வரும்போது அவருக்கு 70 வயசு ஆகிடுச்சு. 70 வயசில் வரும்போது ஹெல்த்துன்றது ஒரு பிரச்சனை வருது. லாக்டவுனு, நம்ம கோவிடில் இருந்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி போய் இதை போராட போகிறோம்னா, நாட்டு மக்கள் மத்தியில் எப்படி போய் உரையாற்றணும், எல்லா மக்களோட கை கொடுக்கணும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்குன்ற வரும்போது தான் அவர் விட்டுட்டார். அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து விஜய் சாருக்கு இல்லை. விஜய் சார் யூத்தாக இருக்கார். இன்னொரையும் ஒரு என்ன சொல்கிறது, 50 வயசுன்னு யாருமே சொல்ல முடியாது, 40 வயசு கூட சொல்ல முடியாது. ஒரு 35-40 வயசு இருக்க மாதிரி யூத்தாக இருக்கார். அவருக்கான ஒரு எனர்ஜி வந்து இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் இருக்குது. அவ்வளோ ஆவேசமாக அவரால் பண்ண முடியும். அதனால் அவருக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. எப்படி ரஜினி சாருக்கு பாப்புலாரிட்டியோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அவரோட பழகினத்தில் அவரோட பேசுறது எனக்கு என்னென்னா, அவருக்கு உண்மையிலே நான் ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், இந்த சினிமாவில் நான் வந்து சாதித்த மாதிரி அரசியலும் நான் சாதிக்கணும், அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நான் வந்து ஒரு 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 கேட்டலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை வந்து எல்லாருடைய ஸ்பீச்லையும் பார்க்குறேன். இப்போது அவர் போக வேண்டிய தூரம் மிக பெருசு. அந்த போக வேண்டிய தூரத்தில் இன்னும் நிறைய, நான் வந்து 2-3 இன்டர்வியூவில் நான் சொன்னேன். அது ஒன்று சொன்னது தான், அவருக்கான டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையணும். ஃபேன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. நல்ல சப்போர்ட் பண்ணி அரசியலை நல்ல ஆராய்ச்சி பண்ணி அரசியலை எப்படிலாம் ஒரு சரியான விதத்தில் அவர் கொண்டு போகிற ஒரு டீமை மட்டும் அமைஞ்சதுன்னா பாப்புலரான மக்கள், நான் சொல்கிறது சும்மா யாருக்குமே தெரியாதவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் வந்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சின்ன பையன் வச்சிங்களேன். அப்போ நான் வந்து அதுக்கு பிறகு நான் அனலைஸ் பண்ணும்போது நான் பார்த்ததுன்னா, அவரை சுற்றி அவ்வளோ பெரிய டீம் இருந்தது. மிக முக்கியமான ஆட்கள்லாம் அவரோட வந்துட்டாங்க. அப்போது அவர் 77 கண்டெஸ்ட் பண்ணும்போது பயங்கரமாக வெற்றி எண்ணி வருதுன்னா, அவருக்கான தனிப்பட்ட வெற்றி மட்டும் கிடையாது, அவரை சுற்றி இருந்த எல்லாருக்கான வெற்றியாக அமைஞ்சது. அவ்வளோ பேர் இருந்தாங்க. ராம வீரப்பன் ஆரம்பித்து ஒரு பெரிய SD சோமசுந்தரம் அப்படின்னு பெரிய குரூப் இருந்தது. பேர் எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமாக RS மனோகர் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், லிஸ்ட் பார்த்துருக்கீங்க. இப்போ இத்தனை பேர் வந்து நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, வெற்றி என்பது சாத்தியமாயிடுது. ஏன்னா மக்கள் நினைக்கிறாங்க அவர் தனிப்பட்ட தலைவர் இல்லை, அவரை சுற்றி ஒரு 20 தலைவர் இருக்கிறாங்க. தலைவர்கள், தொண்டர்கள் கிடையாது. இப்போ இவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இவரை சுற்றி ஒரு தலைவன் குரூப் இருக்கணும். ஒரு 20 பேர் 10 பேராவது இருக்கணும். எல்லா மக்கள் பார்த்து வாவ் இவ்வளோ பெரிய தலைவனா நம்ம கூட இருக்காருன்னா, விஜய் சாரோட இருக்காருன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கான ஒரு பிளேஸ் கிடச்சிரும். இப்போ அந்த பிளேஸ்க்கான ஒரு பிளானிங் தான் இப்போ இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஷூட்டிங்கில். அது முடியும் போது கண்டிப்பாக அதுக்கான கட்டமைப்பு, ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு அப்படின்றது ஒன்று உருவாக்கும். 2ஆம் கட்ட தலைவர்கள் வரணும். வந்தால் தான் மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரும். அவர் மட்டுமே நம்பி இப்போ அரசியல் பண்ண முடியாதுல்ல. இப்போ அரசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்பி அரசு கிடையாது, பல பேர் இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஏன் வந்து மினிஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பாப்புலரான மினிஸ்டர்ஸ். ADMK கவர்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, DMKலையும் பார்த்தீங்கன்னா பாப்புலரான மினிஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். ஓ இவ்வளோ பேர் இருக்காங்களா தலைவர்கள், அதனால் வந்து கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நல்லா சிறப்பாக செயல்படும் அப்படின்னு நம்புவாங்க. ஏன்னா அரசாங்கம் என்பது மிகப்பெரிய மிஷினரி. நான் பல முறை வந்து செக்ரட்டரி போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்து பேசியிருக்கேன். செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது நான் பார்த்து ஷாக்கான விஷயமே சார், ஒரு மிகப்பெரிய மிஷினரி அது. அந்த மிஷினரியை மூவ் பண்ணவே முடியாது. யானை மாதிரி அது. ஒரு தனிப்பட்ட மனிதரால் மூவ் பண்ண முடியாது. ஒரு பெரிய மிஷினரி அது. அது கீழே இருந்தது ஒரு 8 லெவல் இருக்கும். இப்போது மினிஸ்டர் உத்தரவு போட்டாலும் அந்த 8 லெவலில் போய் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு 8 மாதம். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு மிஷினரியை உருவாக்கணும்னா ஒரு தனிப்பட்ட மனிதரால் பண்ண முடியாது. ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்தால் தான் அவர் நினைக்கிற அந்த அரசாங்கத்தில் மாற்று அரசாங்கம் நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறாருல, அதெல்லாம் எப்போ சாத்தியம்னா, இப்படி ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான தலைவர், ஆற்றல் மிகு தலைவர்கள், செயல்மிகு தலைவர்கள் வரணும். அந்த தலைவர்கள் அவங்க கூட இருந்தால் தான் அவரால் அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும்.
இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியலில் வரவங்கலாம் பதவிக்கு வந்துட்டு அது பிறகு ஆற்றலே கிடையாது, செயலும் கிடையாது. தலைவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. அரசாங்கம் என்பது நடந்துட்டு இருக்குமே தவிர பாப்புலாரிட்டியை நீங்கள் நடத்திட்டே இருப்பீங்க. எந்த அரசாங்கம் வந்து மிக பெருசாக நடக்குதுன்னா மாற்றங்களை கொண்டு வந்த அரசாங்கம் தான். நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்திய அளவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் மிக பெருசாக க்ரோ ஆகிருக்கு பாருங்களேன். அது எல்லாமே ஆற்றமிகு தலைவர்கள் இருந்தது தான். இன்னைக்கு வரையும் நம்ம ஏன் காமராஜர் அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம்? காமராஜர்கள் தமிழ்நாட்டில் இத்தனை இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தார். திருச்சின்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாக எப்படி மாற்றினார், பிஹெச் எல்லாம் கொண்டு வந்து அது மாதிரி இங்கே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக மாற்றினதே அவர் தான். எஜுகேஷன் ஸ்டேட்டாக மாற்றினதே அவர் தான். ஆற்றல் மிகு தலைவர் அவர் மட்டும் இல்லை, அவரோட பக்தவச்சில் இருந்தார், அவரோட பல பேர் இருந்தாங்க. மினிஸ்டர் ராமமூர்த்தி பல பேர் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எஜுகேஷனை அவரை வச்சு மூவ் பண்ணுறாரு, அவரை வச்சு ஃபைனான்ஸை மூவ் பண்ணுறாரு, ஒரு பெரிய நிர்வாகத்தை கொண்டு வர்றாரு. அப்போ தான் நான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு வரையும் அவர் எப்போ முடிச்சிட்டாரு, எப்போ 67 முடிஞ்சிச்சு அவருடைய பதவி. இன்னைக்கு சார் 60 வருஷம் கடந்த பிறகும் காமராஜர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனே தெரியாது யார் காமராஜர்னு. கரெக்டுங்களா? நான் இந்த லாஸ்ட் 4 ஜென்ரேஷனுக்கு காமராஜர் யாருன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரையும் எல்லா மக்களும் சொல்கிறது எது, காமராஜர் ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் அதுதான் பெஸ்ட்டு. காமராஜர் இஸ் லெஃப்ட் லெகசி. அந்த லெகசியை கொடுக்கணும்னா உங்களுக்கு பல தலைவர்கள் கூட இருக்கணும். நீங்கள் மட்டுமே திறமையாக இருந்தால் பத்தாது, ஆற்றல் மிகு இருந்தால் பத்தாது. எல்லாருமே இருந்ததுன்னா அவரால் கண்டிப்பாக ஒரு மாற்று அரசுன்னு அவர் காமிக்க முடியும், மக்களும் நம்புவாங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.